8 டிசம்பர் 2025 இன்று தூய கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழா. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26-38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீல் நிழலிடும். ஆனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்று தாயாம் திரு அவை தூய கன்னி மரியாவுடைய அமல உற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் தன்னுடைய மகனுடைய தாயாரை அவருடைய கருவில் இருந்து அவரை ஆசிர்வதித்து தூய்மைப்படுத்திய ஒரு நிகழ்வை தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இது மரியன்னையினுடைய வெறும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாண்டி இறைவனுடைய திட்டத்திற்கு மரியன்னையை தயார் செய்கின்ற ஒரு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த ஒரு திட்டத்திற்கு மரியன்னை ஆண்டவரிடத்திற்கு அவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று தன்னையே முழுமையாக ஒப்படைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த விழாவானது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றார். இதில் மரியன்னை தன்னுடைய பிறப்புக்கு முன்பிலிருந்தே இறைவனுடைய கிருபையினால் பாவம் இல்லாமல் பிறந்ததை தான் இந்த விழாவானது நமக்கு குறிப்பிடுகின்றது. அவருடைய தூய்மையையும் ஆண்டவர் கழித்த புனிதத்தையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஏன் மரியன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்? புதிய ஏவாளாக உருவெடுத்து ஆண்டவர் இயேசு இந்த உலகில் கொண்டு வருவதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு அழகிய ஒரு வழி, அழகிய ஒரு இடம்தான் மரியன்னை அவருடைய கருவானது. ஆகவே இந்த நாளில் நாம் மரியன்னைக்காக இறைவனத்துக்கு நன்றி கூறி, நமக்கும் அன்னையாக இறைவனுக்கும் அன்னையாக திகழ்ந்தவளை நாம் இன்று வணங்கி நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளை மரியனின் மூலமாக ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விழா நாளில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை ஏற்பதற்கு முன்பாக நம்முடைய இதயத்தை நாம் சுத்தம் செய்கின்ற ஒரு நபர்களாக மாற வேண்டும். எவ்வாறு மரியன்னை பாவம் இல்லாமல் இந்த உலகில் பிறந்தாரும், அதே போன்று நாமும் நம்மிடத்தில் இருக்கின்ற பாவ கரைகளை அவ்வப்பொழுது அகற்றிட, தூய்மை செய்திட நாம் இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்ட வேண்டும். இதயத்தை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை நேரிய பாதையில் வைத்திருக்க வேண்டும். தூய்மையான வழியில் நாம் நம்முடைய பாதைகளை வைக்க வேண்டும். நம்முடைய செயல்களும் சரி, நல்ல செயல்களாக நாம் புரிய வேண்டும். இரண்டாவது, மரியனுடைய தாழ்மையை, தாட்சி குணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். மரியனுடைய தாட்சி குணமானது, நான் ஆண்டவருடைய அடிமையும் சொற்படி எனக்கு நிகழட்டும், ஆண்டவர் மீதான முழுமையான நம்பிக்கையை தன்னுடைய தாட்சியில் அவள்
நிறைவேற்றுகின்றார். அதே தாட்சியின் மூலமாக பிறருக்கு அன்பு செய்வதிலும் பிறருக்கு தேவையான சேவைகளை செய்வதிலும் இறைவனுடைய திட்டத்தை மரியன்னை காண்கின்றார். மூன்றாவது முக்கிய ஒரு குணமாக இறைவனுடைய திட்டத்தில் பங்கேற்பது. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திட்டங்களை வைக்கின்றார். நாம் வளர்வதற்காக வளர்ச்சிக்கான திட்டங்களை இறைவன் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தில் நாமும் சேர்ந்து உழைக்கும்படியாக இறையரசு பணிக்காக நம்மையே நாம் ஈடுபடுத்தி இறைவனுடைய அன்பை இந்த உலகிற்கு கொண்டு வரவும் மரியணையை போன்று நம்முடைய இதயத்தை தூய்மையாக வைத்து ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் ஒத்துழைக்க முன் வர வேண்டும். இந்த விழா நாளில் நாம் அன்னை மரியனுடைய அன்பை, தியாகத்தை, அருளை நம்மை எவ்வாறு அன்பு செய்ய வைக்க வேண்டும் என்பதை புரிந்து அன்னையினுடைய மதிப்பீடுகளை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்று அன்னையை போன்று என்ன வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் என்று சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாளை போன்று ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றி அவருடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி சாய்த்து நாம் வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்கையில் இறைவன் நம் ஒவ்வொருவரை மீண்டுமாக தூய்மையான நிலைக்கு கொண்டு செல்வார். பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். தம்முடைய கருவிகளாக நம்மை மாற்றுவார். அன்னை மரியாளை போன்று நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக என்று வாழ முடியும். என்றும் எவ்வாறு மரியனை இறைவனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொடைகளை பிறருக்கு பகிர்ந்தாலும் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொடைகளை பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறருக்கு உதவிகளை புரிய வேண்டும். அன்னை மரியாளை போன்று நாம் மகிழ்ச்சியான வாழ்வை இந்த நாள் முழுவதும் கண்டறிந்திட இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு மரியனின் பரிந்துரையோடு இந்த நாளை ஆண்டோடைய பாதத்தில் சமர்ப்பித்து நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையே தேவைகளை அவர் சமர்ப்பிப்போம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம் ஒவ்வொருடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த புதிய நாளிற்காகவும் இந்த புதிய நாளில் அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர், இந்த நாளில் அன்னை மரியாளுடைய அமலவருப்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த அன்னையை ஒவ்வொருவருக்கும் அன்னையாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் அன்னையை போன்று இந்த புதிய நாளை உமது அருளால் தொடங்கி உமது ஒளியால் நாங்கள் வழிநடத்தி செய்திட எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு புரிந்தலும். அன்னை மரியாளின் உதாரணத்தை போன்று நாங்களும் இன்று தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உமது அன்பை பிறருக்கு பகிர்ந்துகின்ற ஒரு கருவிகளாக மாற எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தூய்மைப்படுத்தி உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கியறலும். ஆண்டவர், இன்று எங்களுடைய குடும்பங்களின் நண்பர்களிடம் வேலை திடங்களிலும் அமைதியும் அன்பையும் நாங்கள் நிலைத்திட எங்களுக்கு தேவையான ஆற்றலை அளித்திட எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்தனைகளும் செயல்களும் உமது பகிமைக்கு ஏற்றார் நடக்க எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு புரிந்தருளும். ஆண்டவர், இன்றைய நாளில் அர்ப்பணிப்பு, தன்னிலை மற்றும் சேவை போன்ற பலவிதமான நல்ல குணங்களில் எங்களையே நாங்கள் ஈடுபடுத்தி மகிழ்ச்சிப்படுத்துகின்ற விதமாக பிறரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை இன்று வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். அன்னை மரியாளே, இதோ இயேசுவின் தாயாக வருவதற்காக ஆண்டவருடைய சிறப்பான திட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றேரை அந்த ஒரு அழகான தூய்மையான வாழ்க்கையை நாங்களும் இன்று வாழ்ந்திட எங்களை உம்மை போன்று நம்பிக்கையிலும் தாழ்மையிலும் முழுமையான ஒப்புதலிலும் எங்களை நாங்கள் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க தேவையான ஆற்றலை, அருளை எங்களுக்கு அளித்தருளும். அன்னை மரியாளை, எங்களுக்கு வழிகாட்டியாகும் ஊக்கமாகும் இன்று நின்று எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி நாங்கள் ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை, ஒவ்வொரு வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை திருமகனத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி அதை பெற்று தந்தருளும். அன்னை மரியாளே, இறைவனுக்கு மட்டும் தாயாக இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறீரே. உம்மோடு நாங்கள் வாழவும் உம்மை போன்று நாங்கள் நிலைத்து நிற்கவும் எங்களுள் அன்பு, அமைதி, கருணையை வளர்த்து விட்டு எங்கள் குடும்பங்களின் சமூகத்திலும்
அமைதியை ஏற்படுத்துகின்ற நண்பர்களாக, கருவிகளாக நாங்கள் மாற எங்களை எப்பொழுதும் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொரு பிறந்த நாட்கள், இந்த ஒரு விசேஷ நாளில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகள், கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு திருமண நாட்கள், நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு நினைவு நாட்கள் அனைவரிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்று இந்த பெருவிழாவுக்கு ஏற்றவாறு அன்னை மரியாளுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற, அமல விருப்பம் என்ற பெயர்களை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெயர் கொண்ட இந்த திருவிழாவுடைய பெயர் கொண்ட பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி அன்னையை போன்று நாங்களும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அன்பை சுவாசிக்க, ஒரு அன்பை சுவைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களுக்கு வலிமையூட்டியருளும். தூய ஆவியை எங்களை ஆட்கொண்டு இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வெற்றியாக நாங்கள் வாழ்ந்திட எங்கள் உடனிருந்து வழிநடத்தியருளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.